தமிழ் சினிமாவில் முதல் முயற்சியாக ஏலியன் எனப்படும் வேற்றுக்கிரகவாசியுடன் கதைக்களத்தை உருவாக்கி தமிழ் ரசிகர்களுக்கு பிடிக்கும் வகையில் அயலான் கதையை எழுதியிருக்கிறார் இயக்குனர் ரவிக்குமார். இப்படத்துக்கு ரஹ்மான் இசையமைத்துள்ளார். சிவகார்த்திகேயனின் கேரியரில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் அயலான். ஏனெனில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட 6 ஆண்டு காத்திருப்புக்கு பின்னர் தற்போது திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியுள்ளது. தனது முதல் படத்திலேயே டைம் மிஷனில் கதையமைத்து வெற்றி கண்ட இயக்குனர் ரவிக்குமார் இந்த முறை ஏலியன் ஜானரை கையில் எடுத்து அதில் குழந்தைகளுக்கு பிடித்த ஹீரோவான சிவகார்த்திகேயனை நடிக்க வைத்து வெற்றி பெற்றாரா என்று பார்ப்போம். கொடைக்கானலில் உள்ள கிராமத்தில் இயற்கை ஆர்வலராக விவசாயம் செய்தபடி வலம் வரும் சிவகார்த்திகேயன் தன் அம்மாவின் வார்த்தைக்கு இணங்கி சென்னைக்கு வந்து கருணாகரன், யோகிபாபு ஆகியோருடன் இணைந்து வேலை செய்கிறார். மற்றொரு புறம் விண்வெளியில் இருந்து பூமியை வந்து தாக்கும் விண்கல்லில் சிதறிய ஸ்பார்க் என்ற கனிமம் வில்லனின் கையில் கிடைக்கிறது. அதை வைத்து பூமியின் மையப்பகுதி வரை தோண்டி அதில் கிடைக்கும் வளங்களை அபகரிக்க வில்லன் திட்டமிடுகிறான். இதனை வேற்று கிரகத்தில் இருந்து பார்த்து கொண்டு இருக்கும் ஏலியன் அதன் ஆபத்தை உணர்ந்து அந்த ஸ்பார்க்கை கைப்பற்ற பூமிக்கு வருகிறது. அதனை எடுக்க வில்லனின் இடத்துக்கு செல்லும் போது வில்லனின் ஆட்களால் தாக்கப்பட்டு அவர்களிடம் தனது விண்கலத்தை இழக்கிறது. இதன் பிறகு சிவகார்த்திகேயனை சந்திக்கும் ஏலியன் அவரது நண்பர்கள் குழுவுடன் சேர்ந்து தன் விண்கலத்தை வில்லன்கள் குழுவிடமிருந்து எப்படி மீட்டது, சிறு கிராமத்தில் இருந்து வந்த சிவகார்த்திகேயனுக்கும் ஏலியனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, ஏலியன் பூமிக்கு வந்த நோக்கம் நிறைவேறியதா எனும் கேள்விகளுக்கான விடைகளை தமிழ் சினிமாவின் கமர்ஷியல் அம்சங்களுடன் சேர்த்து சொல்லியிருக்கும் படம் அயலான். கோலிவுட்டில் முதல் முயற்சியாக இந்த ஏலியன் எனும் வெப்பனை கையில் எடுத்து தன் வழக்கமான குறும்பு, துள்ளல் மற்றும் மாஸ் அம்சங்களுடன் தனது குழந்தைகள் ரசிகர் பட்டாளத்தை குறிவைத்து சிக்ஸர் அடித்துள்ளார் சிவகார்த்திகேயன். தமிழ் திரையில் ஏலியனை இத்தனை தத்ரூபமாக முதன்முறையாக உலவவிட்டுள்ள இயக்குனர் ரவிக்குமார் மற்றும் அவரது ஒட்டுமொத்த படக்குழுவை கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும். முதல் காட்சியில் ஒரு குட்டி யானையை காப்பாற்றுவதிலிருந்து கடைசியில் ஒரு எறும்பு சிவகார்த்திகேயனையும் ஏலியனையும் கனெக்ட் செய்வது வரைக்கும் இந்த உலகம் அனைவருக்கும் சொந்தமானது என்பதை இயக்குனர் ரவிக்குமார் படம் முழுவதும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். கியூட்டான ஏலியனுக்கு நடிகர் சித்தார்த்தின் குரல் சிறந்த தேர்வு என்று சொல்லலாம். தமிழ் சினிமாவின் வழக்கமான ஹீரோயினாக ரகுல் பிரீத் சிங்கும் காமெடியன்களாக யோகி பாபு, கருணாகரன், பாலசரவணன் ஆகியோர் தங்கள் கதாபாத்திரங்களில் சரியாக பொருந்தி நடித்திருக்கிறார்கள். வில்லன்கள் படையில் ஷரத் கேல்கர், ஈஷா கோபிகர் கவனிக்க வைக்கின்றனர். வில்லன்கள் கேம்புக்குள் நுழைந்து அயலான் ஸ்பார்க்கை எடுக்கும் போது அசர வைக்கும் ரஹ்மானின் இசை மற்ற இடங்களில் ஆர்வமூட்டவில்லை என்பதே உண்மை. நீரவ் ஷாவின் ஒளிப்பதிவு படத்திற்கு பிரமாண்டம் சேர்கிறது. படத்தில் முதல் பாதி ரசிக்கும்படியாக இருந்தாலும் இரண்டாம் பாதியில் வழக்கமான உலகத்தை காப்பாற்ற போராடும் ஹீரோ ஜானர் கதைக்குள் சென்று விடுகிறது. ஏலியனுடன் அதகலமாக தொடங்கி திசை மாறி சென்று சூப்பர் ஹீரோ கதை எனும் சுழலில் படம் சிக்கிக் கொள்கிறது. தமிழ் சினிமாவில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு குழந்தைகளுடன் குடும்பமாக சென்று ரசித்து பொங்கலை கொண்டாட சிறப்பானதொரு படம் இந்த அயலான். சினிமா மற்றும் சின்னத்திரை செய்திகளை தெரிந்து கொள்ள கவர் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.